வேற ஏதாச்சும் ஒரு ஃபிலிம் அப்படின்னா கூட, வேற ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா கூட, சரி ஓகே பண்றாங்க. நம்ம ஓகே அப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஹெல்த்தியா இந்த காம்படிஷன் கொண்டு போனா நல்லா இருக்கும். ஏன்னா போக போக டாக்ஸிக்கா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆரம்பிச்சது இவங்க ஆரம்பிச்சாங்க. இட்லி கடை நொறுக்கப்படும், துடைக்கப்படும், அடிக்கப்படும்னு. அது வந்து ட்ரெய்லர் டீசர்ல வந்துட்டு ஏகே வந்துட்டு ஏதோ குத்தி இந்த டார்க் அப்படிங்கிற இடத்துல குத்தி உடைக்கிற பார்த்துட்டு, இது வந்துட்டு ஆதிக்கு வந்துட்டு தெரிஞ்சதான் வச்சிருக்காரு. இட்லி கடை நொறுக்கறதுக்காக தான் வச்சிருக்காருன்ட்டு. அப்படிலாம் இல்லங்க. இதுதான் வருதுங்காக அவங்களுக்கு ஒரு பொழப்பு இல்லையா? படத்துக்கு தகுந்த மாரி வச்சிருப்பாங்க. எனக்கு அப்படி தெரியல. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சாலும், அத வந்துட்டு படமா பார்த்து படமா என்ஜாய் பண்ணணும். படமே வரதுக்கு முன்னால இப்ப இன்னொன்னு கேட்கிறேன். இட்லி கடைக்கு டீசரே வரல, எதுவுமே வரல. உடனே அத போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டு, சும்மா வந்துட்டு பவர காட்டணும்க்காக பண்ணி ரொம்ப டாக்ஸிக்கா பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலை கைஸ். ஸோ அத வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோ. ஏன்னா நீங்க இப்படி பண்றங்காட்டி இப்ப அவங்களும் என்ன பண்றாங்க? ஆனா அவங்க டீசென்ட்டா தான் போனாங்க. நீ காலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாரி ஃபன்னியா இருந்துச்சு. இந்த ராயன் இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுற கெட்டப்ல கைஸ் ஏப்ரல் 10th ஆமை வறுவல் ரெடி, ஆமை கறி ரெடின்னு. அதுதான் எனக்கு உண்மையாலுமே குபீர இட்லி கடைய விட. அந்த ஃபன்ன விட இது நல்லா இருந்துச்சு. ஸோ 2 படமும் நல்லா ஓடும். 2 படம் நல்லா ஓடட்டும். நீங்க வந்துட்டு இப்படிலாம் தேவையில்லாம போட்டு அடிச்சுக்கணும் அவசியம் இல்ல.